ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் அனி. இது என்னோட ஃப்ரெண்டு குட்டி குரு. இனிமேல் டெய்லியும் நம்ம மீட் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கேட்க போறோம். ரெடியா? ஒரு காலத்தில் பச்சை பசேலென்ற வயல்கள் சூழ்ந்த ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல கண்ணன்னு ஒரு சுட்டி பையன் இருந்தான். கண்ணனுக்கு ஒரு விஷயம் ரொம்பவே பிடிக்காது. அது என்ன தெரியுமா? மாட்டு சாணத்தின் வாசனை. வீட்டுக்கு முன்னாடி அம்மா சாணம் கலந்த தண்ணீர் தெளிக்கும் போதெல்லாம் கண்ணன் மூக்க புடிச்சுக்கிட்டு ஐயையோன்னு ஓடிடுவான். அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, கண்ணா, இந்த சாணம் தான் நம்ம வீட்டுக்கு பாதுகாவலன். கண்ணனுக்கு ஒரே ஆச்சரியம். சாணமா? பாதுகாவலனா? ஆமா, வீட்டு வாசலில் சாணம் தெளிச்சா கொசு, எறும்பு, பூச்சிகள் எல்லாம் ஓடிடும். கண்ணன் மூக்க பிடிச்சுக்கிட்டு கண்கள் பெருசா ஆயிடுச்சு. அப்படின்னா இது பூச்சி விரட்டியா? இன்செக்ட் ரிப்பலண்டா? அம்மா சிரிச்சாங்க. ஆமாம், இது நேச்சுரல் பூச்சி விரட்டி. அப்புறம் அம்மா கண்ணனை வீட்டின் பின்புறம் கூட்டிட்டு போனாங்க. அங்க பாட்டி சாணத்தை கையில எடுத்துக்கிட்டு ஏதோ வித்த பண்ற மாதிரி இருந்தாங்க. ஓஸ்டோ! பாட்டி என்ன பண்றாங்கன்னா, சாணத்தை சின்ன சின்ன பந்துகளா உருட்டி சுவற்றுக்கு டப் டப்னு எறிறாங்க. அது சுவற்றுல ஒட்டியதும் ஓஸ்டோ! தோசை மாதிரி வட்ட வட்டமா ஆயிடுச்சு. கண்ணன் கத்தினான், பாட்டி, சாண தோசையா இது? பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இது சாண தோசை இல்ல, இது சாண விறகு. அப்புறம் என்ன? கண்ணனும் சும்மா இருக்கல. அவன் சாணத்தை ஒரு பந்து மாதிரி உருட்டி, பாட்டி பாருங்கன்னு சொல்லி சுவர் மேல எரிஞ்சான். டப்! அதுவும் அழகான வட்டம். கண்ணன் சந்தோஷமா குதிச்சான். என் தோசை ரவுண்டா வந்திருக்கு. பாட்டி, அம்மா எல்லாரும் சிரிச்சாங்க. இத வெயில்ல காய வச்சு அடுப்புல போட்டா நல்ல தீ எரியும், சாப்பாடு சமைக்க உதவும். அதுக்கப்புறம் கண்ணன் வயலுக்கு போனான். வயல்ல மாட்டு சாணம் செடிகளுக்கு உரமா போடப்பட்டிருந்தது. ரசாயனம் இல்லாத நேச்சுரல் உரம். ரகசியம்: மாட்டு சாணம் பூச்சிகளை விரட்டும், கிருமிகளை அழிக்கும், வீட்டை குளிர்ச்சியா வைக்கும். அந்த நாள்ல இருந்து கண்ணன் சாண வாசனைக்கு மூக்கு பிடிக்கவே இல்ல. அவன் சொன்னா, வாசனை கொஞ்சம் இருந்தாலும் இது நம்ம கிராமத்தின் சூப்பர் ஹீரோ. குழந்தைகளே, இயற்கை நமக்கு கொடுத்த சின்ன சின்ன விஷயங்கள்ல பெரிய பெரிய பயன் இருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை குட்டீஸ், நாளைக்கு பார்க்கலாம். Thanks for watching. Subscribe for more.